கம்பெனி அப்படின்னு எழுதுறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய எழுதிட்டே போலாம்ப்பா. இந்த மாதிரி ஆளுங்க பேர்லாம் இன்னும் எழுதிட்டே போலாம். நான் இதோட நிறுத்துறேன். இப்ப அடுத்தது பாருங்க, பிளேஸ். இடத்துக்குன்னு வரும்பொழுது கவனிங்க, இடம்னு வரும்பொழுது என்ன போட்டிருக்கேன், ஸ்டேட். ஸ்டேட்னா என்ன, மாநிலம். ஸ்டேட்னா என்ன, மாநிலம். இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பேர் இருக்கும், ரைட்டா? இப்போ ஸ்டேட்ன்றது என்னன்னு சொன்னா, இப்ப இந்தியால இருக்க எல்லா மாநிலத்தையும் குறிக்கும். என்ன, அதாவது என்ன, ஆந்திராவும் ஸ்டேட் தான். ஆந்திராவும் ஒரு ஸ்டேட் தானே. ஆந்திரா ஒரு ஸ்டேட், கேரளா ஒரு ஸ்டேட், கர்நாடகா ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு ஒரு ஸ்டேட். இப்போ எல்லாமே ஸ்டேட்டா குறிக்கும். இப்போ ஸ்டேட்ன்றது என்னன்னா காமன், எல்லாத்தையும் குறிக்கும். ஆனா அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம பேர் கொடுக்குமா, மாநிலத்துக்கு ஒரு பேர் கொடுக்கலாமா? இந்த பாருங்க, என்ன கொடுக்கலாம், தமிழ்நாடு. இப்ப கரெக்டா தெரியுது, ஓ தமிழ்நாடு. இப்போ வந்து கரெக்டா நம்ம நாட்டு, நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் குறிக்கும், நம்ம மாநிலத்தை மட்டும் குறிக்கிறது. இப்போ கண்ட்ரின்றத பாருங்க, கண்ட்ரின்னா என்ன, நாடு. நாடு நாடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன நாடு. இப்ப நாடுன்றதுன்னா இந்தியா ஒரு நாடு, அப்புறம் இலங்கை ஒரு நாடு, அப்புறம் ரஷ்யா ஒரு நாடு, அமெரிக்கா ஒரு நாடு, பிரிட்டிஷ் ஒரு நாடு, ஜப்பான் ஒரு நாடு, சைனா ஒரு நாடு, இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டே போலாம். இப்போ நாடுன்றது உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். என்ன, இப்ப இதுக்கே வந்து நம்ம ஒரு பேர் கொடுக்கும் பொழுது என்ன பேர் கொடுக்கலாம், இந்தியா. இப்ப பேரு இந்தியா. அப்போ கண்ட்ரின்றது என்னன்னா காமன். இப்ப இந்தியான்னு சொல்லும்போது கரெக்டா எந்த நாடு அப்படின்னு தெரிஞ்சு போகுது. சரி, இப்ப அடுத்தது பாருங்க, ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட்னா என்ன, வெறும் தெரு. இப்ப நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெட்டர் எழுதும் போது வெறும் தெரு அப்படின்னு போட்டா போகுமா, போய் சேராது கண்டிப்பா. அப்ப தெருன்னும் போது என்ன தெருன்னு போடணும். உங்களுக்கு போடலாமா? இப்போ என்ன தெரு போடலாம், போடலாமா, இப்போ இது எங்க வீட்டு பக்கத்துல இருக்குப்பா, விஓசி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னது, விஓசி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ வெறும் தெருன்றது என்ன அப்படின்னா, தெருன்றது என்னன்னா காமன், எல்லாமே தெருதான். பட் ஒவ்வொரு தெருக்கும் ஒரு பேர் இருக்கும்ல, ஒவ்வொரு தெருக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அந்த பேர்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி விஓசி ஸ்ட்ரீட், அப்புறம் பாரதியார் ஸ்ட்ரீட், அப்புறம் ராஜநாயக்கன் ஸ்ட்ரீட், அப்போதுரை ஸ்ட்ரீட், அப்புறம் காமராஜ் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் ஸ்ட்ரீட். அடுத்து ஐலாண்ட் அப்படின்னும் போது என்ன, ஐலாண்ட் அப்படின்னா நான் முதல்ல முடிச்சேன், ஐலாண்ட்னா தீவு அப்படின்னு அர்த்தம். இந்த எஸ் இங்க உச்சரிக்கூடாது, எஸ் சைலண்ட். இப்ப ஏதாவது ஒரு தீவு சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு இருக்குங்க. இப்ப நான் பக்கத்துல இருக்க தீவு எடுத்துப்போம். இங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கான்றது என்னன்னு சொன்னா ஒரு தீவுடைய பெயர். இப்போ அடுத்தது பாருங்க, ரோடு அப்படின்னு இருக்கு. இப்ப ரோடுன்றது என்னன்னா இது காமன். இதே கரெக்டா சொல்லும் பொழுது ரோடுன்றது, இப்ப ரோடுன்றது எல்லாமே ரோடு தான். மெட்ராஸ்ல எவ்வளவு ரோடு இருக்கு. இப்ப கரெக்டா சொல்லும் பொழுது என்ன ரோடு சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, மவுண்ட் ரோட் சொல்லலாம். என்ன, மவுண்ட் ரோட் சொல்லலாம், கேவி தாசன் ரோட் சொல்லலாம், டிடிகே ரோட் சொல்லலாம். அடுத்தது டாக்டர் ராஜேந்திரன், ஓகே, டாக்டர் கிரி ரோடு, அப்புறம் சிபி ராமசாமி ரோடு, அப்புறம் எட்வர்ட் எலியட்ஸ் ரோடு, இந்த மாதிரி நிறைய ரோட் சொல்லலாம்ப்பா. ராயப்பேட்டா ஹை ரோடு, தண்டையார்பேட்டை ஹை ரோடு, ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு, நிறைய சொல்லலாம். இருக்கும். நான் ஏதோ ரோடு எழுதுறேன். என்ன ரோடு எழுதுனா, மவுண்ட் ரோட் எழுதுறேன். மவுண்ட் ரோட். சரி, இன்னும் இது போல நிறைய எழுதிட்டே போகலாம். எத்தனையோ ரோட் சொல்லலாம். இப்ப அடுத்து பாருங்க, திங்ஸ். திங்ஸ் அப்படின்னும் போது எல்லாமே பொருள் தான். டிவி, காரு, சோப்பு, பென்னு, பைசைக்கிள், பல்பு, எல்லாமே என்ன, பொருள் தான். இப்போ ஒவ்வொன்று சொல்றேன். இப்போ டிவி அப்படின்னு நான் போட்டேன் இல்லையா, இப்போ ஷோரூம்க்கு நீங்க போனீங்கன்னா ஷோரூம்ல இருக்கிறது எல்லாமே என்ன, டிவி. ஷோரூம்ல இருக்கிறது எல்லாமே என்ன, டிவி. இதுல ஒவ்வொரு டிவிக்கும் தந்தனி பேர் இருக்கும் இல்லையா. என்ன, டைனரோ டிவி இருக்கு, சோனி டிவி, பிலிப்ஸ் டிவி, வீடியோகான் டிவி, ஆப்ட்ரான் டிவி, அண்ட் ஆப்ட்ரான் டிவி, வாட் இஸ் திஸ், பிபிஎல் டிவி, ஓனிடா டிவி, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல மார்க்கெட்ல. இது எல்லாமே இதுல வரும். இப்போ வந்து சோனி டிவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சோனி டிவி ஆயிடுச்சா. அடுத்து கார் இருக்கு. கார் அப்படின்னாலே என்ன, கார்னா என்ன, காமன். அதாவது இந்தியாவில பொதுவாக எல்லாமே கார் தான். இப்போ ஒவ்வொரு காருக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா, எல்லாமே கார் தான். ஒவ்வொரு காருக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா. சரி, இப்போ இந்த கார்ன்றதை எடுத்து நான் நிறைய கார் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு கார் பேர்லாம் தெரியும். மாருதி தெரியும், உங்களுக்கு என்ன மாருதி தெரியும், பிரீமியர் தெரியும், அம்பாசிடர் தெரியும், என்ன பென்ஸ் தெரியும்,
BMW, இந்த மாதிரி இவ்வளவு கார் இருக்கு. நான் ஒரு காரை எழுதுறேன் இப்போ. பென்ஸ் கார். என்ன எழுதுறேன் இப்போ? பென்ஸ் கார். அடுத்த சோப். சோப்புன்றது என்ன அப்படின்னா வந்து காமன் பா. சோப்புன்றது என்னன்னா, இப்ப நீங்க மளிகை சாமான் கடைக்கு போறீங்க. மளிகை சாமான் கடைக்கு போனீங்கன்னா அந்த கடையில இருக்கிறது எல்லாமே என்ன? சோப்பு தான். அந்த கடையில போனீங்கன்னா எல்லாமே சோப்பு தான். நீங்க போயிட்டு ஒரு சோப்பு கொடு அப்படின்னும் போது அந்த கடைக்காரன் கேட்பான், உடனே என்ன சோப்புன்னு கேட்பான். அப்போ சோப்புன்றது என்னன்னா வந்து பொதுவா சொல்றது, காமன். அதே அந்த சோப்புடைய பேரை சொல்லி கேட்டு வாங்குறீங்க பாத்தீங்களா, அந்த சோப்பு பேரை சொல்லி கேட்டு வாங்குறீங்க இல்லையா, அந்த பேர் தான் என்னன்னு சொன்னா ப்ராப்பரா சொல்றது என்ன சொல்றதுன்னா லக்ஸ். சோப்புக்கு பேர் எடுக்கலாமா? லக்ஸ். அடுத்தது இப்ப பாருங்க பென். பென் பென்ன்றது என்ன? இது காமன். அதை கரெக்டா சொல்லும் பொழுது கடைக்காரங்கிட்ட போயிட்டு பேனா ஒண்ணு கொடு அப்படின்னு சொல்லும்போது கடைக்காரன் உடனே என்ன கேட்பான்? என்ன பேனா வேணும் அப்படின்னு கேட்பான். உடனே நீங்க சொல்லுவீங்க ரெனால்ட்ஸ் கொடுங்க, ஹீரோ பென் கொடுங்க, கேம்லின் பென் கொடுங்க, நட்ராஜ் பென் கொடுங்க, பைலட் பென் கொடுங்க, லக்ஸர் பென் கொடுங்க, கேம்லின் பென் கொடுங்க, இந்த மாதிரி கேட்டு வாங்குவீங்க. இப்ப நான் என்ன போடுறேன்? உதாரணத்துக்கு ஹீரோ பென் அப்படின்னு போடுறேன். சரி, அடுத்தது பைசைக்கிள். பைசைக்கிள்ன்றது என்னன்னா வந்து இதுவும் இதே போலதான். மார்க்கெட்ல எவ்வளவோ சைக்கிள் இருக்கு, ரைட்டா? இந்த பைசைக்கிள் என்னன்னா காமன், அது பொதுவா சொல்றது. இதே நான் கேட்கிறப்ப உங்ககிட்ட, நீ புதுசா சைக்கிள் வாங்கின, என்ன சைக்கிள் வாங்கினேன்? அவன் என்ன சொல்றான்? சைக்கிள் வாங்கினேன்றான். நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன கிண்டல்? நான் அதை கேட்கலடா, நான் அதை கேட்கல, என்ன சைக்கிள் வாங்கினேன், சைக்கிள் பேரை சொல்லு. உடனே நீ சொல்வீங்க ஹீரோ சைக்கிள் வாங்கினேன். என்ன சொல்வீங்க? ஹீரோ சைக்கிள் வாங்கினேன் அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்வீங்க? இந்த மாதிரி வந்து பிஎஸ்ஐ வாங்கினேன். பிஎஸ்ஐ சைக்கிள், பைசைக்கிள் வாங்கினேன். என்ன சைக்கிள் வாங்கினேன் போது நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி பிஎஸ்ஐ வாங்கினேன். பிஎஸ்ஐ வா, சரி நல்ல கம்பெனி தான், எப்போ வாங்கினேன் அப்படின்னு நம்ம கேட்போம். சரி, அடுத்து பாருங்க பல்பு. ஸோ பல்புன்றது என்ன தெரியும்? பல்புலாம் விளக்கு அப்படின்றது. இந்த பல்பு அப்படின்றது, பல்புக்கு நிறைய பேர் இருக்கு. நீங்க இப்போ உங்க வீட்டுல வந்து பல்பு ஃபியூஸ் போயிடுச்சுப்பா, நீங்க கடையில போயிட்டு என்ன கேட்பீங்க? பல்பு ஒன்று கொடுன்னு சொல்லிட்டு உடனே கடைக்காரன் என்ன கேட்பான்? என்ன பல்பு வேணும்? கடைக்காரன் கேட்பான் என்ன பல்பு வேணும்? உடனே நீங்க என்ன சொல்வீங்க? சீமா கொடுங்க, பிலிப்ஸ் கொடுங்க, மைசூர் லேம்ப் கொடுங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குல்லையே மார்க்கெட்ல எவ்வளவு ஐட்டம் இருக்கு, பஜாஜ் பல்ப் கொடுங்க, விப்ரோ கொடுங்க கேட்டு வாங்குறீங்க. நான் பிலிப்ஸ் எழுது. இது போல நிறைய எழுதிய போலாம். இப்போ நீங்க பாருங்க, நேம்ஸ் ஆஃப் பர்சன், பிளேஸ், திங் மஸ்ட் ஆல்வேஸ் பிகின் வித் கேபிட்டல் லெட்டர். இப்ப என்ன தெரியுமா? இது போல ஆட்களுடைய பேரு, இடத்துடைய பேரு, அப்புறம் பொருட்களுடைய பேரு, இது எல்லாமே இது போல நீங்க கரெக்டா சொல்லும் பொழுது எப்பொழுதும் கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கணும்ப்பா. இது போல ஆட்களுடைய பெயரு, இடத்துடைய பெயரு, பொருட்களுடைய பேரு, இதெல்லாம் நீங்க எழுதும்போது முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹேஸ் டு பி a கேபிட்டல் லெட்டர். முதல் எழுத்து கவனிங்க, நான் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் போட்டிருக்கேன். லுக் அட் திஸ். ஆர் கேபிட்டல், ஆர் கேபிட்டல், ஆர் கேபிட்டல், எஸ் கேபிட்டல், ஆர் கேபிட்டல், எல்லாமே கவனிங்க. என்ன கேபிட்டல் 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 எல்லாமே கேபிட்டல் தான் போட்டிருக்கேன், கவனிங்க. ஸோ ஏன்னா கேபிட்டல், அதாவது இங்கிலீஷ் இதெல்லாம் ரூல்ஸ் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ்ல இதெல்லாம் ரூல்ஸ் மாற்றக்கூடாது. அதாவது இது போல வந்து ஆட்களுடைய பெயரு, என்ன இடத்துடைய பெயரு, பொருளுடைய பெயர்லாம் வரும்போது முதல் எழுத்து பெரிய எழுத்துல இருக்கிறது கேபிட்டல் லெட்டர். இப்போ இந்த ரூல்ஸ்ன்றது வந்து எல்லாத்துலயும் இப்படிதான் இருக்கும். நீங்க எந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, எதை எடுத்தாலும் என்னன்னா இப்படிதான் இருக்கும். என்ன பேப்பர்னா மீன் நியூஸ் பேப்பர் இல்ல, எங்க எடுத்து பார்த்தாலும் உலகத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்படிதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது ரைட்டிங்கா இருக்கட்டும். ஓகே, இப்போ ரஜினி அப்படின்னு இருக்கா பாருங்க. ரஜினின்றது என்ன கேபிட்டல் லெட்டர். ஆர் கேபிட்டல் இருக்கா? ஆர் கேபிட்டல் இருக்கா? சரி. அதே போல சவான் சி கேபிட்டல் இருக்கா? அடுத்தது லங்கா, அதாவது ஸ்ரீலங்கா, எல் கேபிட்டல் இருக்கா? சொன்ன உங்களுக்கு ஊருடைய எழுத்து, ஊருடைய பேர்லாம் கேபிட்டல், எல் கேபிட்டல் இருக்கா? அடுத்தது என்டிஆர், அது என் டி ராமராவ் இருக்கு இல்லையா, பாருங்க என்டிஆர் மூணுமே கேபிட்டல் இருக்கா? மூணுமே கேபிட்டல் இருக்கா? அடுத்து கீழே பாருங்க சந்திரசுவாமின்னு இருக்கா? சந்திரசுவாமியில பாருங்க சி கேபிட்டலா? இந்த மாதிரி நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் கேபிட்டல் இருக்கும்பா. எந்த புக் எடுத்து பார்த்தாலும், அதாவது இந்த ரூல்ஸ் எல்லாம் மாறாதுப்பா. உலகம் ஃபுல்லா காமன், உலகம் ஃபுல்லா இதே ரூல்ஸ் தான். உலகம் ஃபுல்லா இந்த ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணணும். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? அண்ட் நோ மீனிங்